ஜெபத்தின் மேலே உங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையும் ஒரு ஆர்வமும் மட்டுமல்லாமல் இந்த வெளிப்பாடு ஜெபம் பண்ணாதான் காரியங்கள் நடக்கும் என்ற ஒரு அந்த வெளிப்பாடுகள் உங்களுக்கு எப்போ உங்களுக்கு கிடைச்சதுன்னா எப்படி? இன்னும் பாரத்தோடு ஜெபிக்க கர்த்தர் இறங்குவார். ஆமென். சரித்திரமே மாறும். அப்போ ஒரு சரித்திரத்தை மாற்றுகிறது ஜெபம். உங்களுடைய அனுபவத்திலிருந்து திருச்சபையினுடைய தலைவர்களுக்கும், திருச்சபையினுடைய போதகர்கள், திருச்சபையின் தலைவர்கள், ஆத்துமாக்களை கர்த்தருக்கு நேராக நடத்துகிற மெய்ப்பர்கள், இளம் போதகர்கள், அவர்களுக்கு இந்த எழுப்புதல் கடுத்த காரியத்தில் அவங்க எப்படி செயல்படணும்னு ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் ஒரு பாரத்தை போட்டிருப்பார் நான் நம்புகிறேன். அதை நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்கன்னா நல்லா இருக்கும்ண்ணே. தேவனை அறியாத மக்கள் பெருங்கூட்டமாக இருக்கிறார்களே, அவருக்கு சுவிசேஷத்தை கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களே, அவருக்கு நீதியுள்ள ஆக்கை வரும்போது நரகத்திலே பங்கடைவார்களே, பெருங்கூட்ட மக்கள் நாட்டு வரலாம் வர முடியவில்லை என்று சொல்லி என் உள்ள உடைந்து கொண்டே இருக்கிறேன். சமுதாயம் படித்திடுவா, படிப்போம் இனிய சமுதாயத்தை, உன்னத பலனால் நிறைந்திடுவா, உன்னத பலனால் நிறைந்திடுவா, உயர உயர நீ பறந்திடலாம், உயர உயர நீ பறந்திடலாம். இளைய தலைமுறையை எழுந்து வா, இனிய சமுதாயம் படித்திடவா, படிப்போம் இனிய சமுதாயத்தை, உன்னத பலனால் நிறைந்திடுவா, உன்னத பலனால் நிறைந்திடுவா, உயர உயர நீ பறந்திடலாம், உயர உயர நீ பறந்திடலாம். இனி தேசம் நம் கையிலே, எழுந்து சுதந்தரிப்போம். இனி தேசம் நம் கையிலே, எழுந்து சுதந்தரிப்போம். சல சல சலவென பறந்திடும் பதரை போல் வாழ்வு முடிந்திடுமோ, வீராய் கழிந்திடுமோ, கல கல கலவென சிரித்திடும் சிரி போலி தொலைந்து போகுமோ, மறைந்து போகுமோ, படபட படமென இறங்கிடும் அக்கினியாய் மாற்றிடும் உன்னை அபிஷேகம், படபட படமென இறங்கிடும் அக்கினியாய் மாற்றிடும் உன்னை அபிஷேகம். இளைய தலைமுறையை எழுந்து வா, இனிய சமுதாயம் படித்திடவா, படிப்போம் இனிய சமுதாயத்தை, உன்னத பலனால் நிறைந்திடுவா, உன்னத பலனால் நிறைந்திடுவா, உயர உயர நீ பறந்திடலாம், உயர உயர நீ பறந்திடலாம். இனி தேசம் நம் கையிலே, எழுந்து சுதந்தரிப்போம். இனி தேசம் நம் கையிலே, எழுந்து சுதந்தரிப்போம். இனி தேசம் நம் கையிலே, எழுந்து சுதந்தரிப்போம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த மாலை நேரத்தில் உங்களை சந்திப்பது தேவனுடைய கிருபையே. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் மாலை பொழுதில் நாம் இளைய தலைமுறையை இயேசுவுக்காக எழும்பு என்ற ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியில் தலை சிறந்த தேவ மனிதர்களுடைய பேட்டி, அல்லாவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த காரியங்களை ஒரு இன்டர்வியூவாக நீங்கள் பார்த்து சந்தோஷப்பட்டு கர்த்தருக்குள்ளே அவர்கள் நிமித்தம் நீங்கள் பலப்பட்டு வர்றீங்க. தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறேன். கடந்த காலத்தில் நீங்கள் கண்ட எல்லா தேவ மனிதர்களுக்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளில் நீங்கள் பார்க்க போகிற ஒரு தேவ மனிதர், ஒரு வித்தியாசமான
ஒரு தாழ்மை உள்ள தேவனுடைய மகிமையான மிஷனரி ஊழியங்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த ஒரு அருமையான கர்த்தருடைய தாசன். நான் ஏற்கனவே சொன்னேன், அவர்கள் பெயர் அன்பான அண்ணன் பேட்ரிக் ஜாஷ்வா. பேட்ரிக் ஜாஷ்வா ஒரு ஜெப வீரன் என்றால் அது மிகையாகாது. எளிமையான தோற்றமும் தாழ்மையுள்ள ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையை செய்து சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்பு கர்த்தருடைய அழைப்பை பெற்று நித்தியத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள் என்று நாம் எல்லாரும் அறிவோம். ஆனால் என்ன ஆச்சரியம் பாருங்கள், கடந்த 2018ஆம் ஆண்டின் நான் நினைக்கிறேன் இறுதி மாதங்களில் அவர்களோடு கூட நான் பேசி அவர்களை நம்முடைய இயேசு சந்திக்கிறார் பிரேயர் சென்டருக்கு அவர்களை கொண்டு வந்து எங்களோடு கூட அவர்கள் சில மணி நேரங்களை செலவழித்து அவர்களுடைய ஊழியத்தில் அவர்கள் கண்ட எத்தனையோ அனுபவங்களையும் தேவன் அவரை தெரிந்து கொண்ட விதத்தையும் அவருக்கு கர்த்தர் கொடுத்த அழைப்பையும் அபிஷேகத்தையும் அந்த ஆத்தும பாரத்தையும் இன்னும் ஏராளமான காரியங்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்தது தெரியுமா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உண்மையில சொல்கிறேன், நீங்கள் பாக்கியவான்கள். அதாவது ஆபேல் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்ற வார்த்தையின்படியே பேட்ரிக் அண்ணன் இன்றைக்கு உலகத்தில் இல்லை. அவர்கள் தன்னுடைய வேலை வந்தபோது தேவ சமூகம் சென்றார்கள். ஆனால் அவர்களை நாம் இன்றைக்கு நேரடியாக சந்திக்கவும் அவர்கள் மூலமாக தேவன் உங்களோடு பேச போகிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதர்கள் வாழ்ந்த நாட்களிலே நம்ம வாழ்ந்தது ஒரு பெரிய கிருபை. இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் இனி இந்த உலகத்தில் தோன்றுவார்களா நம்முடைய நாட்டில் என்றால் எனக்கு என்ன சொல்றது தெரியல. அப்படிப்பட்ட ஒரு கிருபையின் பாத்திரம் பேட்ரிக் அண்ணன். நம்ம எல்லாரும் அறிந்தபடி நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவில் அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து தன்னை அர்ப்பணித்து கொண்டு அவர்கள் மிகுந்த தியாகமாக கர்த்தருடைய ஊழியத்தில் பயன்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் குடும்பமே தேவனுக்காக அர்ப்பணித்தார்கள். உங்களுக்கு தெரியும், அவருடைய ஒரு குமாரன் வட மாநிலங்களில் ஊழியத்திற்கு போனதின் அந்த நாட்களிலே அவர் கோதுமை மணியாக அங்கு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். ஊழியத்தில் பல பாடுகளை இன்னல்களை சந்தித்து சாதனை படித்த ஒரு ஜப வீரன் தான் பேட்ரிக் அண்ணனுக்காக நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய உள்ளத்தில் எழும்பின ஒவ்வொரு கேள்விகளை நான் அவர்களிடத்தில் மனம் திரும்பி கேட்டு அவர்கள் சொல்லுகிற அருமையான எக்ஸ்பீரியன்ஸுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிகழ்ச்சிக்கு போக போகிறோம், சரியா? நீங்கள் மிகுந்த கவனமாக கேட்கணும். அந்த தேவ மனிதன் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். கர்த்தருடைய பிள்ளைகளை, முடிவில் நான் திரும்ப வந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். அதனால் கடைசி காலம், எழுப்புதலின் காலத்துக்கு தேவன் நம்மை, உங்களை, என்னை, அனைவரையும் உருவாக்கி கொண்டு வருகிறார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, தேசமெங்கிலும் டிராவல் பண்ணி, அநேக தேசங்களுக்கு டிராவல் பண்ணி எழுப்புதலை குறித்த நிறைய சம்பவங்களை உள்ளத்தில் வைத்து ஜனங்களுக்கு அழகாக எளிய முறையில் சொல்லி எழுப்புதல் தீயை பற்றி பிடிக்கும்படி செய்தவர் பேட்ரிக் அண்ணன். ஆகவே நீங்கள் கருத்தாக கேட்கணும். ஒவ்வொரு காரியத்தை கேட்கும்போது ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, பேட்ரிக் அண்ணனுக்கு ஸ்தோத்திரம், என்னையும் ஒரு பேட்ரிக் ஜாஷுவாக மாற்ற முடியுமே என்ற ஒரு தாகத்தோடு நீங்கள் கேட்கணும், சரியா? நிகழ்ச்சிக்கு போவோம். மீண்டும் நான் உங்களை சந்தித்து இறுதியில் உங்களுக்காக விசேஷமாக நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலும் தயவினாலும் இளைய தலைமுறையே இயேசுவுக்காக எழும்பு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய தாசர்களை, விசேஷமாய் நமக்கு முன்பாக ஓடின, நமக்கு முன்பாக தற்காலத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற, பிரகாசித்து கொண்டிருக்கிற தேவ மனிதர்களை ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சந்தித்து அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்காக சாதனை படைத்த சம்பவங்களையும், கர்த்தருக்காக அவர்கள் நிறைவேற்றின ஊழியங்களையும், சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் செலுத்தின விலை கிரயங்களையும் நான் படம் பிடித்து காண்பிக்கும்படி ஆண்டவர் கிருபையாக இயேசு சந்திக்கிறார் ஊழியத்திற்கு கர்த்தர் ஒத்தாசை பண்ணினார். அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இப்போதும் இந்நாள் வரைக்கும் எல்லா ஊழியர்களுக்குள்ளும், விசுவாசிகளுக்குள்ளும், தேவ பிள்ளைகளுக்குள்ளும் ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு தேசத்தின் எழுப்புதல், ஒரு பட்டணத்தின் எழுப்புதல், சபைகளின் எழுப்புதல் எங்கு துவங்குகிறது? எப்படி ஒரு தேசத்தை நாம் தேவனுக்கு சொந்தமாக்க முடியும்? அதற்கு ஊழியக்காரர்கள் தேவனோடு கூட அவர்கள் எந்த அளவுக்கு பிரயாசப்படுகிறார்கள் என்பதை இக்கால விசுவாசிகளும் இக்கால இளம் சந்ததியினரும் அறிந்து கொள்வது அவசியம், தேவை. எப்படி எலியாவுக்கு பின்னால் ஆண்டவர் ஒரு எலிசாவை ஏற்படுத்தி அந்த எலியா விட்டு போன ஊழியத்தை எலிசாவை கொண்டு ஆண்டவர் நிறைவேற்றினார் அல்லவா? அதை போல மோசேயின் ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்படிக்கு ஆண்டவர் எப்படி ஒரு யோசுவாவை ஏற்படுத்தினாரோ, நம்முடைய தேசத்திலும் கூட நமக்கு முன்பாக ஓடி ஓடி ஊழியம் செய்து கர்த்தரால் வல்லமையாய் பிரகாசித்து இப்போது இளைப்பாறிக் கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களும் உண்டு. நீண்ட காலம் ஊழிய பணித்தளத்தில் இரவென்றும் பாராமல், நேரம் காலம் என்று பாராமல் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து தேவனுக்காக ஓடிக்கொண்டிருக்கிற மிஷனரிமார்கள், சபையின் திருச்சபையின் தலைவர்கள், ஊழியக்காரர்கள், சுவிசேஷகர்கள், தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர்கள், வேதாகம பண்டிதர்கள், இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கிருபையாக பயன்படுத்தி கொண்டு வருகிறார். இந்த 5 விதமான ஊழியர்களின் ஒரே நோக்கம் தேசத்தின் எழுப்புதலாகும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போது நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட வல்லமை உள்ள தலைவர்களிலே மிக முக்கியமான ஒரு தேவ மனிதனை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். நான் விசுவாசிக்கிறேன், இந்த பேட்டி அல்லாவிட்டால் மனம் திறந்து பேசுகிற இந்த நிகழ்ச்சி உங்கள் ஊழியத்திற்கும், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும், உங்களுடைய தனிப்பட்ட தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவில ஒரு எழுப்புதலை கொண்டு வர போகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போது நாம் சந்திக்க போகிற தேவ மனிதன் கர்த்தரால் கிருபையாக பயன்படுத்தப்பட்டு வருகிற, நாம் எல்லாரும் அண்ணன் என்று அழைக்கிற பேட்ரிக் ஜாஷுவா அவர்கள். பேட்ரிக் ஜாஷுவா அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஸ்தோத்திரன உங்களை சந்திப்பது எனக்கு அதிக சந்தோஷம். ஊழியத்தில் பல பொறுப்புகள், பல வேலைகள் மத்தியில் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைத்த போது நீங்கள் ஜபத்தோடு எங்கள் மத்தியில் வந்திருப்பது எங்களுக்கு அதிக சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை தேவ மனிதர்களுக்கும், விசுவாசிகளுக்கும், ஊழியக்காரர்களுக்கும் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. அதற்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து
ஆண்டவர் என் உள்ளத்தில் போட்ட சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கிறிஸ்துவுக்குள் விரும்புகிறேன். ஆகவே உங்களோடு சில காரியங்களை நான் மனம் திறந்து பேசும்போது கேட்கிற ஊழியக்காரர்களுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இளம் சந்ததியருக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எள்ளளவு சந்தேகமில்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய இந்திய தேசத்தில் ஆண்டவர் உங்களை பல வருஷமாக விசேஷமாக ஜெப ஊழியத்தில் ஆண்டவர் உங்களை பயன்படுத்தி வருகிறார் என்பது அனைவருக்கு தெரியும். அந்த ஜெபத்தை குறித்து ஒரு புத்தகம் நீங்கள் எழுதினீர்கள். அந்த புத்தகத்தை அடிக்கடி வாசிப்பது உண்டு. என்னை போன்ற ஏராளமான ஊழியக்காரர்கள் அந்த நூல் மூலமாக புத்தகம் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போதென்ன நான் வேகமாய் சில கேள்விகளை உங்களிடத்தில் நான் கேட்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேசத்தில் ஆண்டவர் அநேக ஊழியர்களை எழுப்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் அந்த தேசத்தை குறித்த ஒரு பாரம், ஆத்தும ஆதாயத்தை குறித்த ஒரு பாரம் உங்கள் ஊழியத்தில் எந்த சூழ்நிலையில் எப்படி இந்த பாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தார் என்று நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல நான் தகுதியில்லாதவன். கர்த்தருடைய கிருபையாக என்னுடைய உள்ளத்திலே அவருடைய பாரத்தை கொடுத்தார். என் சிறு வயதில் என்னுடைய அம்மா தாயார் பாரத்தோடு ஜெபிக்கிற ஒரு தாய். இரவெல்லாம் தரையில் உருண்டு உருண்டு அழுது ஜெபிப்பார்கள். தேசம் அழுகிறது என்று சொல்லி கண்ணீர் விடுவார்கள். ஏன் அழுகிறீர்கள் கேட்டால் உனக்கு இப்போ தெரியாது, நீ வயதாகும் போது அதை கற்றுக்கொள்வாய் என்று சொல்வார்கள். பள்ளி இறுதி ஆண்டில் சோழன் என் டேனியல் அவர்கள், சோழன் ஜோ டேனியல் அவர்கள் வந்து கன்வென்ஷன் வைத்தார்கள். கன்வென்ஷன் கூட்டத்திலே பங்கு பெறும்போது பாவனர் பெற்று பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரை சொந்த சிறாக ஏற்றுக்கொண்டேன். அந்த நாளிலிருந்து ஒரு வித்தியாசமான வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதைத் தொடர்ந்து எங்கள் ஊரில் காத்திருப்பு கூட்டங்கள் வைத்து ஆவியானருக்காக காத்திருப்போம். ஒரு நாள் ராத்திரியில் என்னை அவர் ஆண்டு அபிஷேகித்தார். பஸ்தாவின் அபிஷேகத்தை தந்தார். அதைத் தொடர்ந்து ஒரு பாரத்தை கொடுத்தார். கூட்டமான மக்களை பார்க்கும்போதெல்லாம் ஒரு கண்ணீர் வரும். கூட படிக்கிற மாணவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, நரகத்துக்கு வருவார்கள் சொல்லி கண்ணீர் சிந்தி ஜெபித்து கொண்டே இருப்பேன். தேவன் தந்த பாரம். இந்த பாரத்தினாலே நான் ஆட்கொள்ளப்பட்டு தேசத்துக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். முக்கியமான சில வசனங்கள் என்னை தொட்டது. எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அக்னியும் கந்தமும் எரிகிற கடலில் தள்ளப்படுவார்கள் சொல்லி வெளிப்படுத்தல் 21:5 வாசிக்கிறோம். பயப்படுபவர்கள், அவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர்கள், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரகாரக்காரர், பொருளாசைக்காரர், பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாக அக்னியும் கந்தமும் எரிகிற கடலிலே பங்கெடுவார்கள் வாசிக்கும்போது நாட்டில் உள்ள பெருங்கூட்ட மக்கள் ஆண்டவர் அறியாமல் நரகம் போகிறார்கள் என்று சொல்லி என்னால் தாங்க முடியாமல் அழுது கொண்டே இருப்பேன். ஆவியானவரை விடுத்து விடுத்து அவருக்காக ஜெபி என்று சொல்லுவார். குறிப்பாக நம் நாட்டை பொறுத்த அளவில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்கள் ஏராளம் உண்டு. வேதம் சொல்கிறது, தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியில் ஆக்கினை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவால் தெரிகிற அக்னியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாக போட்டுருக்குது. அப்படியானால் தேவனை அறியாத மக்கள் பெருங்கூட்டமாக இருக்கிறார்களே, அவருக்கு சுவிசேஷத்தை கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களே, அவருக்கு நீதியுள்ள ஆக்கினை வரும்போது நரகத்திலே பங்கடைவார்களே, பெருங்கூட்ட மக்கள் நாட்டு வரலாம் வர முடியவில்லை என்று சொல்லி என் உள்ள உடைந்து கொண்டே இருக்கும்.
நீதிமொழிகள் 24:11-12 வாசித்தால் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலை எண்ணப்பவர்களையும் விடுவிக்கப்படுமானால் விடுவி, அதை அறியாமல் பாகையில் இதனை சோதிக்கிறார் யாரோ, உன் ஆத்மாவை காக்கிற கவனியாரோ, அவர் மனுஷன் கவனம் வக்கிரிக்கு பலனளியாரோ என்று சொல்லி எச்சரிக்கை வசனங்களை வாசிக்கும்போது என்னை தாழ்த்தி ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்து இவனை அறியாத மக்களுக்காக மரணத்துக்கு ஒப்புவிட்ட மக்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தார். இது ஆவியானவரே தந்த பாரம். அது மட்டுமல்ல, நாடு முழுவதிலும் உள்ள மக்கள் பெரும் பாவங்களை செய்து நரகம் செல்கிறார்கள். 135 கோடி உள்ள நாட்டிலே பெருங்கூட்ட மக்கள் விக்கிரகாராதனை செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, நம் நாட்டை சுற்றி இருக்கிற 117 நாடுகளுக்கு விக்கிரகத்தை ஏற்றுமதி செய்கிறார்கள். விக்கிரகாராதனை கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம், அவருக்கு எரிச்சலை முட்டுகிற ஒரு காரியம். அந்த பாவத்தை செய்து செய்து என்னுடைய கோபாக்களை ஆளாயிட்டார்களே, இவளை விடுவிப்பது யார் என்று சொல்லி இந்த உள்ளத்தில் கர்த்தர் பேசிக்கொண்டே இருப்பார். பச்சாரம், வேசித்தனம் பெருகி கொண்டிருக்கிற ஒரு நாடு. 1 கோடி பெண்கள் உபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்படி கூட்டம் கூட்டமாக நரங்க போகிறார்கள் என்று சொல்லி பெரும் பாரத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். குடிப்பழக்கம், போதை அழுவது, ஊழல், குரு வணக்கம், தீவிரவாதம் போன்ற காரியங்கள் மக்களை பிடித்து இந்த நாட்டில் பெருங்கூட்ட மக்கள் இப்படி இருக்கிறார்கள் சொல்லி கவலையோடு அழுது கொண்டிருப்பேன். அப்படி ஜெபிக்க ஜெபிக்க ஆவியானவரே என்னுடைய உள்ளத்தில் பேசி இதுக்கு என்ன செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதிகமாக ஆசைப்பட்டேன். அநேக மக்களை இந்த பாரங்களை சொல்லி தட்டி எழுப்பி ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தார். நாடு முழுவதும் ஜெபிக்க மக்களை எழுப்ப கர்த்தர் உதவி செய்தார். இப்படித்தான் என்னுடைய இந்த தேசத்தை குறித்த பாரம், ஆத்மாவை குறித்த பாரத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் ஸ்தோத்திரனே. இப்போ முக்கியமாக உங்களுடைய தாயாருடைய ஜெபம், தாயார் தேசத்துக்காக அடிக்கடி ஜெபிக்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்போ அந்த தாயாருக்குள்ளேயே அந்த தேசத்தை குறித்த ஒரு பாரம் இருந்திருக்கு. அந்த பாரம் உங்களுக்குள்ளே ஏற்படணும்னு அவங்க ஜெபிச்சாங்களா, அல்லது அதை பார்த்த போது உங்களுக்குள்ள அந்த ஒரு பாரம் வந்ததா? ரெண்டும் நடந்திருக்கு. எனக்காக அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. சரி. அவங்க அழுது ஜெபிக்க ஜெபிக்க எனக்கு ஒரு உடை வந்துடும். சின்ன வயசாக இருக்கும்போதே வந்துடும். ஸ்தோத்திரம். அது அப்படியே வளர்ந்து வளர்ந்து ஒரு பெரிய பாரமாக என் வாழ்க்கையை இப்படி ஆட்கொண்டு விட்டது. அப்போ ஒரு தாயாருடைய ஜெபம் நிச்சயமாக அந்த பிள்ளைகளுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் வரும். கண்டிப்பாக வரும், மாற்றம் வரும். இந்த பாரத்தை ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்து இந்த தேசத்தினுடைய பாவங்கள், பாவத்தினால் பாதிக்கப்படுகிற சூழ்நிலைகளை பார்க்க பார்க்க உங்களை அறியாமலேயே பரிசுத்த ஆவியானவர் இந்த பாரத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீண்ட காலமாக நீங்கள் இந்த ஊழியத்தில் இருக்கிறீங்கன்னு உங்களுக்காக நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறோம். முக்கியமாக இந்த முழு நேர ஊழியத்திற்கு நீங்கள் எந்த ஆண்டில் காலடி எடுத்து வைத்தீர்கள் என்று உங்களால் சொல்ல முடியுமா? 1978ஆம் ஆண்டில் முழுதுமாக கர்த்தருக்கென்று பணியாற்ற காலேஜ் தைக்க உதவி செய்தார். குடும்பமாக வந்தோம். கர்த்தர் இந்நாள் வரைக்கும் கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். ஒரு குறை இல்லாமல் காத்துக்கொள்கிறார். குடும்பமாகவே முழு நேர ஊழியத்துக்கு வந்துட்டீங்க? குடும்பமாகவே வந்துட்டோம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இக்காலத்தில் முழு நேர ஊழியர்களாக வருவது மிகவும் அரிது. ஒருவேளை போதகர்கள் முழு நேர ஊழியக்காரர்களாக, சுவிசேஷகர்கள் முழு நேர ஊழியக்காரர்களாக இருந்தாலும் அவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு முழு நேர ஊழியக்காரர்களாக வருவதற்கு யோசிக்கிறார்கள். ஏனென்றால் தாய் தகப்பன் காலத்தில் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் பலவிதமான சவால்களையும் பார்த்தபோது எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டு நேரம் இருந்தால் நான் சபையை நடத்துகிறேன், நேரம் இருந்தால் நான் சுவிசேஷ ஊழியத்துக்கு போகிறேன் என்று சொல்லுகிறவர்களைத்தான் இக்காலத்தில் பார்க்க முடியும். ஆனால் அண்ணனுடைய அனுபவத்திலேருந்து அவங்க சொல்கிறாங்க,
குடும்பமாகவே முழு நேர ஊழியத்திற்கு அர்ப்பணிக்கும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படிப்பட்ட சாட்சிக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன்னு. பொதுவாக நம்ம இப்போ அந்த கடைசி கால எழுப்புதலுக்காக நீண்ட காலமே தேவ மனிதர்கள், ஊழியக்காரர்கள், மிஷினரிகள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள் எல்லாருமே நம்ம எழுப்புதலை காண, நம்முடைய இந்திய தேசம் ஒரு எழுப்புதலை பார்க்கணும், நம்ம எல்லாம் வாஞ்சித்து அதற்காக பிரயாசப்பட்டு வருகிறோம். இந்த எழுப்புதல் பணியில் ஆண்டவர் நீண்ட காலமாக உங்களை பயன்படுத்தி கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குறிப்பாக நம்ம எல்லாரும் அறிந்தபடி எழுப்புதல் சபையிலிருந்து தான் துவங்கும் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ முக்கியமாக இந்த 5 விதமான ஊழியர்கள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் என சொல்லப்பட்டாலும் இந்த திருச்சபையிலிருந்து தான் ஒரு எழுப்புதல் துவங்கும் என்பது நாம் வேதத்தின் அடிப்படையில் பார்க்குறோம். அப்போது உங்களுடைய அனுபவத்திலிருந்து திருச்சபையினுடைய தலைவர்களுக்கும், திருச்சபையினுடைய போதகர்கள், திருச்சபையின் தலைவர்கள், ஆத்துமாக்களை கர்த்தருக்கு நேராக நடத்துகிற மேய்ப்பர்கள், இளம் போதகர்கள், அவர்களுக்கு இந்த எழுப்புதல் கடுத்த காரியத்தில் அவங்க எப்படி செயல்படணும்னு ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் ஒரு பாரத்தை போட்டிருப்பார் நான் நம்புகிறேன். அதை நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்கன்னா நல்லா இருக்கும்ண்ணே. நம்ம எல்லாரும் அறிந்தபடி எழுப்புதல் சபையிலிருந்து தான் சபை மூலமாக உண்டாகும். அதை செயல்படுத்துவதற்கு முக்கிய காரணிகள் முத்த போதகர்கள், சபையின் மக்கள் தங்களை தாழ்த்தி மன்றாடி ஜெபிக்கும்போது கர்த்தர் இறங்குகிறார். ஒரு ஊரில் ஒரு சபை இருந்தால் போதகர் தன்னை தாழ்த்தி கண்ணீரோடு ஜெபிக்கும்போது அவரோடு கூட அந்த சபையில் உள்ள தேவனுக்கு பயந்த மக்கள் சேர்ந்து கொள்கிறார்கள். போதகரும் அப்படி தங்களை தாழ்த்தின கர்த்தருக்கு பயப்படுகிற மக்களும் சேர்ந்து ஜெபிக்கும்போது சபையிலே பெரிய எழுப்பு உண்டாகிறது. எஸ்ரா புஸ்தகத்தில் இதை வாசிக்கிறோம். தேவ ஜனங்கள் பாவத்திலே மறுபடியும் விழுந்து பாபிலோனிலிருந்து வந்த மக்கள் பாவம் செய்யும்போது எஸ்ரா திகைத்தவனாக தன்னை தாழ்த்தி வஸ்திரங்களை பிடித்து கொண்டு தாடியை பிடித்து மயிரை பிடித்து அவர் அழுது ஜபிக்கிறார். அதை பார்த்த தேவனுக்கு பயந்து, வசனத்துக்கு பயந்து நடக்கிற மக்கள் அவரோடு சேர்ந்து விடுகிறார்கள். எரேமியாவும் அரங்கங்கள் உடைப்பட்டதை பார்த்தபோது உபாசித்து துக்கித்து பல நாட்களாக, சில நாட்களாக என்று போட்டிருக்கு, 4 மாதம் என்று அறிகிறேன். உபவாசி ஜபிக்கும் போது அவரோடு சேர்ந்து தேவ நாமத்துக்கு பயப்படுகிற மக்கள் சேர்ந்து கொள்கிறார்கள். அவரெல்லாம் சேர்ந்து ஜபிக்கும்போது சபை முழுவதிலையும் தேசம் முழுவதிலையும் அந்த எழுப்புதல் பரவுகிறது. அப்படிப்பட்ட தேவனுடைய தாசர்கள், போதர்கள் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. தங்கள் சபையை மட்டுமல்ல, தேசத்துக்காக ஜபிக்கிற மக்கள் எழுத வேண்டும். இந்த நாட்களில் பல இடங்களில் அதை செய்கிறார்கள். பெரிய தேசமாக இருப்பதனால இன்னும் லட்சக்கணக்கான பாஸ்டர்ஸ் அப்படி எழும்ப வேண்டும். கர்த்தர் அதிகமாக விரும்புகிறார். கர்த்தருடைய பெரிய கிருபையினால் ரஷ்யா இன்றைக்கு 66% மக்கள் கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டார்கள். அது ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. 1900 ஆண்டிலே கம்யூனிஸ்ட் பிடியில் 75 ஆண்டுகள் இருந்தது. தேவஜனங்கள் ஜபிக்க கர்த்தர் இறங்கினார். கம்யூனிஸ்ட் நாட்டில் கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். 2 கோடி கிறிஸ்தவர்களை கொண்டு விட்டார்கள். 2 லட்சம் கிறிஸ்தவ தலைவர்களை கொண்டு விட்டார்கள். இருந்த மக்கள் வாரத்தோடு ஜபிக்க கம்யூனிஸ்ட் உடைந்து போனது. குடியரசு நாடாக மாறியது. சுவிசேஷம் வேகமாக பரவி கம்யூனிஸ்ட் ஒரு கிறிஸ்தவ நாடாக, முழு கிறிஸ்தவ நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஜபிக்கும்போது கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். சபை ஜபிக்கும்போது சரித்திரம் மாறும். கொஞ்சம் பேராக இருந்தாலும் பாரத்தோடு ஜபிக்கும்போது மகத்துவமான காரியங்களை அவர் செய்கிறார். சைனா ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. அதில்
133 கோடி மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள். நான் எங்கெல்லாம் போகும்போது, பேங்காக்கெல்லாம் போகும்போது சீன கிறிஸ்தவர்களை பார்த்தால் நல்ல பிரைட் ஃபேஸாக இருக்கும், கண்ணீரோடு பேசுவார்கள். அவள் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் இறங்கி அந்த நாட்டையும் மாற்றிக்கொண்டிருக்கிறார். 1,20,000 மிஷினரிகள் பணியாற்றுகிறார்கள் ரஷ்யாவில். கலாச்சாரம் கடந்த பணியாற்றுகிற மிஷினரிகள் 20,000 பேர் இருக்கிறாங்க சைனாவில் மட்டும். ஓகே. சபை வேகமாக வளர்ந்து கொண்டே போகிறது. இரும்பு பிடியில் இருக்கிற இந்த மக்கள் ஜெபித்தவனுக்காக பயன்படுத்தப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்கான துன்பங்கள் பெறுகிறது. ஆனால் அங்கே இருக்கிற சுவிசேஷர்கள் அதிக வாஞ்சியோடு செயல்பட்டு அநேக தேவனை கொண்டு வருகிறார்கள். வேதவசனம் வேகமாக பரவுகிறது. ரேடியோ மினிஸ்ட்ரி மிக வல்லமையாக செயல்படுகிறது. சபைகளிலே அவர்கள் ஜெபத்தை ஒருங்கிணைத்து சைனா முழுவதிலேயும் 1980 ஜெப ஒருங்கிணைப்பு செயல்படுவதனாலே கர்த்தர் இறங்குகிறார். நம் நாட்டிலே இப்பொழுதுதான் ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறோம். இன்னும் பாரத்தோடு ஜெபிக்க கர்த்தர் இறங்குவார். ஆமென். சரித்திரமே மாறும். அப்போ ஒரு சரித்திரத்தை மாற்றுகிறது ஜெபம். ஜெபம்தான். இந்த சூழ்நிலையில ஒரு சின்ன கேள்வி உங்ககிட்ட நான் கேட்க விரும்புகிறேன். எல்லா தேசத்திலும் எழுப்புதலுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, ஒன்று உபத்திரவத்தின் வழியாய் சபை கடந்து வந்தபோது அவங்க தேவனை நோக்கி கருத்தாக ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் தற்கால உபதேசங்கள் இப்போ ஓரளவுக்கு சென்னை, கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் பரவி கொண்டிருக்கிறது. உபவாசித்து ஜெபிக்க வேண்டாம், ஜெபம் தேவையில்லை, ஆண்டவர் எல்லாவற்றையும் அந்தந்த காலத்தில் சரியாக செய்வார், நீங்கள் இப்போது 12 hours ப்ரேயர்லாம் தேவையில்லைன்னு சொல்லி இப்போ இந்த இளம் சமுதாயத்தினர் இதை ஃபாலோ பண்ணக்கூடிய அளவுக்கு பொதுவாகவே இப்போ எல்லாமே ஈஸியாக தானே எல்லோரும் ரீச் பண்ணணும்னு பார்க்குறாங்க. உலக பிரகாரமாக சரி, யாருக்கும் கஷ்டப்படணும், போராடி ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணுங்கிற எண்ணம் வர மாட்டேங்குது. இப்போ உதாரணமாக இன்ஸ்டன்ட் ஃபுட், இன்ஸ்டன்ட் காஃபின்னு சொல்கிற மாதிரி உடனுக்குடன் எல்லாம் நடந்துடணும்னு நினைக்கிறாங்க. இப்போ சில சபைகளுக்கு நான் போகும்போது, சில தேசங்களுக்கு போகும்போது இப்படிப்பட்ட உபதேசங்களினால சிலருக்குள்ள ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஏற்படுதுண்ணே. இப்போ அந்த இளம் சந்ததியருக்கு நீங்கள் இந்த ஜெபம் எத்தனை அவசியம் என்பதை நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குண்ணே. ஜெபம் ஒரு நிகழ்ச்சியாக முடிந்து விடாமல் இடைவிடாமல் ஜெபித்து 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 ஒரு இயக்கமாக மாற வேண்டும். ஆமென். அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் இறங்கி மகத்துவமான கிரிகளை செய்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஆதி சீஷர்கள் ஜெபத்தில் எப்போதும் உறுதியாக தரித்து இருக்கிறாங்க. பேதுரு சிறையில் அடைக்கப்பட்ட போது சபையார் 6 நாட்கள் பாரத்தோடு இரவோடும் ஜெபிக்கிறார்கள். சிறைச்சாலை கதவுடைய பேதுரு விடுதலை அடைகிறார். அந்த ஏரோது ராஜாவை தூது நட்டிக்கிறான், புழுப்புழுத்து செத்து போகிறான். சபை வேகமாக வளர்கிறது. அந்த ரோம பேரரசில் கர்த்தர் குறுக்கிட்டு அந்த பேரரசை கர்த்தர் மாற்றுகிறார். அது கிறிஸ்தவ பேரரசாக மாறுகிறது. 3 நூற்றாண்டில் கான்ஸ்டன்டைன் ராஜா சிலுவை காட்சியை கண்டு இதை வைத்து நீ இதை உலகத்தை ஆளுகை செய்யு சொல்லி ஒரு ரோமன் கவர்மெண்ட்டாக கிறிஸ்தவ கவர்மெண்ட்டாக டிக்ளேர் பண்ணுறான். நம்ம நாட்டில் எவ்வளோ பெரிய எதிர்ப்புகள், பயங்கரமான சூழ்நிலை இருந்தாலும் தேவஜனங்கள் ஜெபிக்கும் போது, இடைவிடாமல் ஜெபிக்கும் போது கர்த்தர் வல்லமையாக இறங்கி பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஜெபந்தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெபம் முக்கியம். ரெண்டாவது, அது ஒரு நிகழ்ச்சியாக மாறிடக்கூடாது. ஏதோ ஒரு 12 மணி நேரம் ஜெபம் பண்ணோம், 6 மணி நேரம் ஜெபிச்சோம், இனிமே அது ஒரு இயக்கமாகவே மாறி இடைவிடாமல் அந்த தேவன் நம்முடைய தேவைகளை தேசத்தில் சந்திக்க வரை நம்ம போராடி ஜெபிக்கணும் என்பதுதான் அவங்களுடைய கருத்து. எபேசியர் 6:18
எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் பதில் கிடைக்கும் வரைக்கும் சில பிரசவங்களுக்காக பண்ண வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருக்கு. இந்த சத்துருவின் போராட்டத்தை தடுப்பதற்கு இடைவிடாத சகலவிதமான ஜெபங்கள், எந்த சமயத்தையும் ஜெபிக்கும் ஜெபங்கள், விண்ணப்பங்கள், ஆவிலிருந்து ஜெபிக்கும் போது சரித்திரம் மாறும். ஆமென். உண்மையாகவே வேத வசன அடிப்படையில் இந்த ஜெப வாழ்க்கை குறித்து நீங்கள் சொல்கிறது மிக ஆசீர்வாதமாக இருக்குதுன்னு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேசத்தின் எழுப்புதல் ஜெபத்தில் தான் இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மையான ஒரு காரியங்க. இப்போ வேதத்தில் பவுலும் சீலாவும் கூட பார்க்கும்போது அவர்கள் ஜெபம் பண்ணி பாடி துதி செய்ய தொடங்கின போது தான் பைபிளில் சொல்லியிருக்கு. இப்போ எங்கு பார்த்தாலும் நவீன காலத்தில் ஆராதனை என்ற ஒரு போர்வையில் நீண்ட நேரம் பாடி ஆராதிக்கிறது அது ஒரு சந்தோஷம்தான், அது தவறுன்னு சொல்ல முடியாதுங்க. ஆனால் அநேக இடங்களில் அந்த ஆராதனைக்கு கொடுக்குற முக்கியத்துவம் ஜெபத்திற்கும் ஜெப நேரங்களுக்கும் கொடுக்கப்பட்டது பரவலாகவே குறைந்து இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. அப்போ இந்த சூழ்நிலையில் இதை குறித்து நீங்கள் என்ன விரும்புகிறீங்க, என்ன சொல்ல விரும்புகிறீங்க சபைக்கு? கர்த்தருடைய ஜெபத்தை வாசித்தோம்னா கர்த்தருடைய ஜெபத்தில் பரமண்டல பிதாவே நம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக ஆராதனை அது முடிந்த உடனே நம்முடைய ராஜ்யம் எல்லா உள்ளங்களிலும் வருவதாக தான் முதல் ஜெபம். ஆமென். ரெண்டாவது ஜெபம் சித்தம் பரலோகத்தில் செய்வது போல பூமியில் செய்யப்படுவதாக. ஆராதனை ஜெபம் மன்றாட்டு ஜெபம் தான் ஆண்டோடைய அமைப்பு. ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஜெபத்தில் இருக்கு. அப்போ கர்த்தருடைய ஜெபத்தை நம்ம கவனிச்சாலே அது பெரிய நம்ம சரியானபடி ஊழியத்தை நிறைவேற்ற முடியும் இல்லையா? ஆமாம். ஆராதிக்க வேண்டிய பிரச்சனை வந்து இறங்குது. இறங்கின பிறகு என்னப்பா வேணும்னு கேட்குறாரு. வீட்டுக்கு போயிட்டா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. பெரிய வாய்ப்பு இழந்துருவோம். அது சரி. அதே அளவுக்கு இன்னொரு 9:30 மணிக்கு முடிக்க கொடுத்த 12:30 முடிச்சு 3 மணி நேரம் ஜெபம் பண்ணாங்கன்னா பெரிய இழப்புகள் உண்டாகும், மாற்றங்கள் உண்டாகும். வாலிபர்கள் கூட்டமாக ஆண்டுட்டு வருவாங்க. ஸ்தோத்திரம். இதை இளைஞர்களை பார்த்து சொல்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுறேன் நான். நீங்கள் நல்லா செய்கிறீங்க, கர்த்தர் அபிஷேகத்தை வழிநடத்துறாரு, உங்களை விட பேசுகிறீங்க. ஆனால் தனியாக தேவனுடைய பாதத்தில் வற்புறுத்தி ஜபிக்கிற ஜபங்கள் நேரத்தை வச்சுட்டிங்கன்னா நத்திங் லைக் தட்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆமென். அப்படி மாறும். அவங்க செய்வாங்க, நல்லவங்க எல்லாம் நல்லவங்க. ஆமாம், அவனோட பேசணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரண்ணே. இந்த ஜபத்தின் மேலே உங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையும் ஒரு ஆர்வமும் மட்டுமல்லாமல் இந்த வெளிப்பாடு ஜபம் பண்ணாதான் காரியங்கள் நடக்கும் என்ற ஒரு அந்த வெளிப்பாடுகள் உங்களுக்கு எப்போ உங்களுக்கு கிடைச்சதுன்னா எப்படி? கல்லூரியில் இருக்கும்போது நாங்கள் நண்பர்களாக கூடி ஜெபம் பண்ணுவோம். சரி. அந்த கல்லூரிக்காக ஜெபிப்போம், கொஞ்சம் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். ஒரு வருஷத்தில் ஒரு கூட்டம் மக்கள் ஆண்டுட்டு வந்துட்டாங்க. சென்ட் ஜான்ஸ் காலேஜில், தொடர்ந்து மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் கர்த்தர் கிரியை செஞ்சார். ஜெபம் பண்ணால் கர்த்தர் கிரியை செய்கிறாருங்கிறத பார்க்கும்போது இன்னும் பெரிய காரியங்களை கேட்கலான்னு சொல்லி அதிகமாக பாரப்படுத்தினார். அதுதான் மிஷனரி ஊழியத்தை செய்கிறது கர்த்தர் உதவி செஞ்சார். அதன் விளைவாக ஊழியரை அனுப்பும்போது ஒவ்வொரு பணித்தளத்துலையும் ஒரு மாதத்துக்கு இருக்கா ஒரு நாள் உபவாச ஜெபம், 6 மாதத்துக்கு இருக்கா 3 நாள் உபவாச ஜெபம், தொடர் சங்கீத ஜெபங்கள்னு சொல்லி நிறைய ப்ரேயர் அரேஞ்ச் பண்ணோம். கடினமான மக்களுக்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் இறங்கி அற்புதமான காரியங்களை செய்தார். அதை பார்க்கும்போது தான் நம்பிக்கை, ஜெபத்தில் நம்பிக்கையும் பாரம் உண்டாச்சுது. ஜார்க்கண்டில் செங்கரோ மலைன்னு ஒரு மலை இருக்குது. செங்கரோ மலை 5 வருஷம் அங்கே போய் ஊழியர் செஞ்சதில் ஒரு பலன் கிடையாது. ஊழியர்களை அடித்து அனுப்பிட்டாங்க. அப்படி தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஊத்துல பேத்தி சோம்லாம் போயிடுச்சு. அவர் பலி செலுத்தினார், ஒரு ஆடு செலுத்தினார், ஜெபம் அது கேட்க விடல. ஒரு மாடு கொடுத்தாரு, பலி செலுத்தினாங்க, அது ஒன்றும் சோமாகல. ஒரு எருமை மாட்டை கொடுத்தாரு, அதுவும் பலி செலுத்தினாங்க, ஒன்றும் குளமாகல. கடைசி அந்த பிள்ளை செத்து போச்சு.
சரி. அவர் கோவப்பட்டு அந்த கிறிஸ்தவனை கொடுங்கப்பா அவங்க ஒன்று பேசட்டுன்னு சொல்லி முடிவில் போன உடனே அந்த ஊரே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க. அழகான கோயில் கட்டிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அதை பார்த்த உடனே ஒரு கிராமத்துக்கு கத்த செஞ்சார்னா நாடு முழுவதும் செய்வாருங்கிற பாரம் ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. இப்படி அநேக காரியங்களை சொல்ல முடியும். சரி. ஒரு கிராமம், ஒரு தாலுகா, இரன்பூர் தாலுகாவில் எஸ்ரா மால்ட்டு ஒரு அருமையான ஊழியர் வந்து நெஞ்சாங்கடியாவில் வந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணார். இந்த தாலுகாவில் உள்ள 76 கிராமத்துக்கு சபையில் வேணும்னு சொல்லி. ஒரு கிறிஸ்தவர்கள் கிடையாது. அவர் 4 நாள் ஜெபம் பண்ணும்போது மயக்கடிச்சு வந்துட்டார். சரி. மயக்கம் தெரிச்சு அவரை எழுப்பி வச்சு கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொன்னால் முடியாது, எனக்கு பாரம் பெரிய பாரம், நான் ஜெயிப்பிச்சு ஜெபம் பண்ணார். 7ஆவது நாள் ஜெபத்தை முடித்தார். அப்புறம் ஒரு ஊராக போய் சுவிசேஷம் சொன்னாங்க. 2 வருஷத்தில் எல்லா ஊர்லேயும் சபை வந்துடுச்சு. மறுபடியும் ஜெபம் பண்ணிட்டு சுவிசேஷம் சொன்னாங்க. 76 ஊரில் 66 ஊரும் முழுமையாக கிறிஸ்தவ மாறிடுச்சு. டோட்டல் கிறிஸ்டின் வில்லேஜாக மாறினது ஜெபம் தான் அதுக்கு மூல காரணம். ஸோ ஜெபந்தான் எல்லாவற்றுக்கும் முக்கியமான மூல காரணமாக கருதப்பட்டது. பெரிய இது நாட்டை மாற்றுக்கு ஒரே வழியாக தான். விசுவாசத்தோடு பாரத்தோடு உபவாசத்தில் ஜெபிச்சா நாடு மாறும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அதாவது தன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் கேள்விகளை கேட்டேன். அவர்களும் மிகவும் அருமையாக, ரொம்ப கேஷுவலாக அருமையான வார்த்தைகளை பேசினது நீங்கள் கவனிச்சிருப்பீங்கல்ல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை மீடியாவுக்குள்ளே கொண்டு வந்து இக்காலத்துக்கு ஏற்ற கேள்விகளெல்லாம் கேட்கும்படி செய்து இந்த நிகழ்ச்சியை தயாரிக்க தேவன் எங்களுக்கு கொடுத்த அந்த மகிமையான தரிசனத்தை நினைத்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். பேட்ரிக் அண்ணன் தன் ஓட்டத்தை ஜெயமாய் முடித்தார்கள், சந்தோஷத்தோடு முடித்தார்கள். தேவ சமூகத்தில் இளைப்பாறிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஊழியம் என்பது, தொடர் ஓட்டம் என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த நாட்களில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஆண்டவருக்காக என்ன செய்ய போகிறீங்க? ஒரு நாள் தேவனுடைய சன்னிதானத்துக்கு நம்ம போகும்போது வெறும் கையாக போக முடியாது. உங்களுக்கு கொடுத்த அபிஷேகம், உங்களுக்கு கொடுத்த விலையேறப்பெற்ற ரட்சிப்பு, உங்களுக்கு தேவன் பாராட்டின அன்பு, எவ்வளவு ஆழமான சத்தியங்கள், எவ்வளவு தேவ மனிதர்களுடைய பிரசங்கங்கள், இவை எல்லாவற்றையும் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தையும் பலனையும் கிருபையும் படிப்பையும் அறிவையும் பணத்தையும் கொடுத்திருப்பாரானால் நீங்கள் ஏதாகில் ஒன்றை தேவனுக்கு விலைக்கிரயம் பண்ணணும். உங்கள் வாழ்க்கை விலைக்கிரயம் பண்ணலாம், அல்லது உங்களுடைய தாளந்துகளை, உங்களுடைய திறமைகளை, அல்லது உங்கள் பொருளாதாரத்தை, ஏதாகில் ஒன்றை நீங்கள் விலைக்கிரயம் பண்ணணும். என்றால் பறந்து விரிந்து கிடக்கிற 138 கோடி மக்கள் கிறிஸ்துவின் அண்டை திரும்புகிற வரைக்கும் நம்ம ஓயக்கூடாது. அறுவடை மிகுதி, ஆட்களோ கொஞ்சம், அறுவடைக்கு எஜமான் ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அன்றைக்கே நம்ம ஆண்டவர் ஜெப குறிப்பை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஒரு ஜெப குறிப்பு பைபிள்ல இருக்கு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் ஒரு ஜெப வீரனா மாறணும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பணும். பேட்ரிக் அண்ணன் சொன்னாங்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பி 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 அந்த நாட்களில் ஜெபித்தேன். ஆத்தும பாரத்தை எனக்கு கர்த்தர் தந்தார். நீங்க இன்றைக்கு உங்களை அற்பமா எண்ணாதீங்க. உங்களுக்கு இருக்கிற கடனும் கஷ்டத்தையும் போராட்டத்தையும் பலவீனத்தையும் பிசாசு காண்பித்து, உன்னால என்ன செய்ய முடியும், உன்னால இதெல்லாம் செய்ய முடியாது, அதெல்லாம் சாதாரண காரியம் இல்லை, இதெல்லாம் விளையாட்டு சமாச்சாரம் கிடையாது என்றெல்லாம் உங்களை பிசாசு டிஸ்கரேஜ் பண்ணுவான். அல்லது அநேகர் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடும். ஆனால் ஒன்று சொல்லட்டா, ஆகாதது என்று தள்ளின கல் தான் தலைக்கு மூளைக்கல்லாயிற்று. வேதம் சொல்லுகிறது, ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவைகளை தான் கர்த்தர் தெரிந்து கொள்றாரு. பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனர்களை தான் நம்ம ஆண்டவர் தெரிந்து கொள்றாரு. உங்க பலவீனத்தையோ, உங்களுடைய கடன் கஷ்டத்தையோ, அல்லாவிட்டால் உங்களுடைய குறைபாடுகளையோ யோசித்து கொண்டு
மகிமையான அழைப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒன்று தெரியல உங்களுக்கு, முதல் மணி நேரத்தில் வந்தவனுக்கு ஒரு கூலி தான், கடைசி மணி நேரத்தில் வந்தவனுக்கு ஒரே கூலி தானே. அப்போ ஒருவேளை இது கடைசி மணி நேரமாக இருக்கிறது, வருகையின் விளிம்பில் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். இரட்சகராகிய இயேசு வரப்போகிறார், ஆர்வமா நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வருகையின் கடைசி நேரத்தில் அன்பு சகோதரிகளே, என் அன்பு சகோதரனே, ஆண்டவர்கள் அன்போடு கூட அழைக்கிறார். ஏதாயில் ஒரு ஊழியத்தில் நீங்க ஈடுபாடு கொள்ளுங்க, ஜெப ஊழியத்தில் ஈடுபாடு கொள்ளுங்க. ஒருவேளை உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன் பிரதர், எனக்கு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் அனுப்புங்க அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் பாரம் இருக்கும் என்றால் நீங்க எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு நாங்கள் ஜெப குறிப்பு அனுப்புவோம், உங்களை ஒரு ப்ரேயர் வாரியராங்க நாங்கள் இணைத்து, ஆமென், தேவனுடைய திராட்சை தோட்டத்தில் உங்களுக்கு ஒரு வேலை கொடுப்போம். நீங்க எங்கிருந்தாலும் எங்களோடு இணைந்து செயல்பட முடியும். அல்லது எனக்கு ஏதாவது ஒரு துறையில் எனக்கு நான் ஒரு எஃபிஷியண்ட்டாக இருக்கிறேன், நான் ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியராக இருக்கிறேன், அல்லது ஒரு டிசைனராக இருக்கிறேன், கம்ப்யூட்டர் என்ஜினியராக இருக்கிறேன், அல்லவிட்டால் வேறு ஏதாயிலும் நான் இந்த தொழிலில் இருக்கிறேன், அல்லது இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், மீதி நேரத்தில் நான் எதையாகிலும் ஒன்று ஆண்டவருக்காக செய்யணும் பிரியப்படுறேன், நீங்கள் செய்யலாமே. ஆமென், செய்யலாமே. பரந்த தேசம், கர்த்தருடைய பிள்ளைகளை, சுவிசேஷத்தின் வாசல் எப்போது அடைபடும் என்று தெரியாத ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். தேவனுக்காக ஏதாகில் ஒன்றை நீங்கள் விலைக்கிரயம் செலுத்தணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவை மிகுந்த தேசம். அதனால நீங்க கர்த்தருக்கு தேவை, நீங்கள் கர்த்தருக்கு தேவை, நீங்கள் கர்த்தருக்கு தேவை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு முறை ஆண்டவராகிய இயேசுவினுடைய பாதத்தில் அந்த பரிமள தைலத்தை கொண்டு வந்து ஊற்றி ஆண்டவரை அவள் நேசித்த போது இவ்வளவு செலவு பண்ணி பணத்தெல்லாம் வீணாக்குறாளே என்று முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு என்ன சொன்னா தெரியுமா? இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று ஆண்டவர் அவளை ஹானர் பண்ணார். அதனால என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒன்று உங்கள் சரீர பலத்தினால ஊழியம் செய்யுங்க, அல்லது உங்களுடைய படிப்பு, அறிவு, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஞானத்தை ஊழியத்துக்கு நீங்கள் கொடுங்க. அல்லாவிட்டால் நீங்கள் செல்வந்தராக இருந்தால் தேவனுக்காக எதையாவற்றை நீங்கள் செலுத்துங்க. அதன் நிமித்தம் பரலோகத்தில் உங்கள் பங்கு அதிகமாக இருக்கும் என்று நான் அன்போடு கூட உங்களுக்கு ஒரு சுவிசேஷ அழைப்பை நான் கொடுக்கிறேன். காரணம் இல்லாமல் நீங்கள் இந்த இன்டர்வியூவில் நீங்கள் கலந்து கொள்ளலை. ஒரு பெரிய திட்டம் உங்கள் மேலே கர்த்தர் வைத்திருக்கிறார். எப்போதெல்லாம் நான் அடிக்கடி சொல்லுவேன், நமக்கு கண்ணுக்கு தெரியறதெல்லாம் நமக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனை, நமக்கு முன்னால் இருக்கிற சவால். உங்களுக்கு எனக்கு முன்னால் இருக்கிற சவால் தான் நமக்கு தெரியும். ஆனால் உங்கள் மேலே ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் பிளானை, ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சிருக்கார் ஆண்டவர். அதை நிறைவேற்றுவதில் என் ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனால கொஞ்சத்தில் உண்மையாயிருங்க, அநேகத்தின் மேலே உங்களை அதிகாரியாக கர்த்தர் மாற்றுவார். ஜெபம் பண்ணலாமா? அர்ப்பணிப்பீங்களா? ஆண்டவரே, நான் ஏதாகிலும் ஒரு ஊழியத்தில் உமக்கு நான் பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாக இருக்கணும் ஆண்டவரே. அப்படி நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்துவது நிச்சயம். நான் உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபம் பண்ண போகிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கணும். நம்ம ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, அப்பா, இந்த மாலை பொழுதில் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை எங்களுடைய சென்னையில் இருக்கலாம், அல்லது தமிழகத்தில் எங்கேயாவது ஒரு ஆண்ட பகுதிகளில் இருந்து உங்களுடைய பிள்ளைகள் என்னோடு ஜெபிக்கலாம். அல்லாவிட்டால் ஆண்டவரை வேறு மாநிலங்களில், கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, அல்லாவிட்டால் வட மாநிலங்களில் எங்கேயாவது ஒரு மாநிலங்களில் இருக்கக்கூடும், அல்லாவிட்டால் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடும், அல்லது ஐரோப்பாவில் எங்கேயாவது ஒரு தேசத்தில் இருக்கக்கூடும், அல்லாவிட்டால் ஆப்பிரிக்காவில், அல்லாவிட்டால் ஆண்டவரே யூஎஸ்ல எங்கேயாவது ஒரு, அல்லாவிட்டால் சிங்கப்பூர், மலேசியா, இந்த ஆண்டவரே ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல, ஏசியன் கண்ட்ரீஸ்ல எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடும். அப்பா, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, இத்தனை வருஷத்தை நான் வீணாக்கிட்டேனே, இனியாவது நான் உமக்கு பிரயோஜனப்படணும் என்று உம்முடைய பிள்ளைகள் தாகத்தோடு ஜெபிக்கிறதுனால உம்முடைய பிள்ளைகள் மேல் ஒரு பரலோக அக்கினி இறங்குவதாக. அறுவடை மிகுதி, ஆட்களோ கொஞ்சம், அறுவடைக்கு எஜமான் ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீர் அல்லவா?
ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் அபிஷேகம் பண்ணுவீராக. அவர்கள் ஞானவான்களாக இருந்தால் அந்த ஞானம் ஆண்டவரே உமக்கு பிரயோஜனப்படுவதாக. அவர்கள் செல்வந்தர்களாக இருந்தால் அவர்களுடைய செல்வங்கள் உம்முடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாய் இருப்பதாக. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, அவர்கள் முழங்கால் ஜெப வீரர்களாய் இருந்தால் அவர்கள் முழங்கால்கள் அநேக ஆத்துமாக்களை கொண்டு வரட்டும் ஐயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடந்தவைகளெல்லாம் கடந்தவைகளாக, நடந்ததெல்லாம் நடந்ததாக, முடிந்ததெல்லாம் முடிந்ததாக இருக்கட்டும். இனி நடக்க போகிறது உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையாகவே இருக்கட்டும். ஓ ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளை நீர் அபிஷேகம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்கு சீஷர்களாய் மாற்றுவீராக. அன்றைக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் விட்டுட்டு போன ஒரு கூட்டம் ஒன்று உண்டப்பா. ஆண்டவரே, இன்னொரு கூட்டம் தங்கள் ஆஸ்திகளினால் உமக்கு ஊழியம் செய்த கூட்டங்கள் உண்டப்பா. ஏதாயிலும் ஒரு கூட்டத்தில் உடைய பிள்ளைகளை இணைந்து கொள்ள உதவி செய்யுங்க. பாரத்தோடு நான் ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதியும். என்னென்ன பலவீனங்கள் உண்டோ அந்த பலவீனங்கள் எல்லாம் முற்றிலும் மாறட்டும். புதிய சகாப்தத்தை படைப்பார்களாக. உமக்கு ஒருவருக்கே மகிமை செலுத்துகிறேன். பேட்ரிக் அண்ணன் குடும்பத்துக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக, அவர்கள் விட்டு போன ஆண்டவரே நேஷனல் பிரேயர் நெட்வொர்க் மினிஸ்ட்ரிஸ்க்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் தொடர்ந்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். அப்பிரோஜனமான ஊழியனப்பா, நீ சொன்னதை நான் செய்திருக்கிறேன். உமக்காக, உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் மன்றாடி இருக்கிறேன். இந்த ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயேசு சந்திக்கிறார் ஊழியங்கள், எண் 4, கவரப்பாளையம் மெயின் ரோடு, ஆவடி, சென்னை 54, இந்தியா. தொலைபேசி எண்கள் 9841252836, 7299546363. Our address: Jesus Meets Ministries, number 4, கவரப்பாளையம் மெயின் ரோடு, ஆவடி, சென்னை 54, இந்தியா. Telephone number 9841252836, 7299546363. Email ID: gpsrobinson@hotmail.com, gps.office@jesusmeets.org. Website address: www.gpsrobinson.org.